இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 16th எபிசோட் தான் பார்க்க போறோம். மேட்ச் பாக்குறதுக்காக இந்த டைச்சி பசங்க இருக்கிறானுங்களா அவனுங்களுமே வந்துருப்பானுங்களா. ஷுட்டோகோவை சேர்ந்த டாக்கோவே எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நம்ம ஹீரோவை தடுக்க முடியல. அப்படி இருக்கக்குள்ள இந்த டோவோட கேப்டன் இவனால மட்டும் என்ன பண்ணிட முடியும்னு யோசிச்சா அதுக்கு அந்த ஹனமியா அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா மத்தவங்க மாதிரி இல்லாம இவனால குரோகோவை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் டோவோட கேப்டனோட கண் பார்வையில இருந்து குரோகோவால எஸ்கேப் ஆகவே முடியல. ஆனா இதை கவனிச்ச இசுகையும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் குரோகோவை பிளாக் பண்ணியிருக்காங்க. அது நிறைய தடவை நடந்திருக்கு. அது எல்லாத்துல இருந்தும் மீண்டு வந்திருக்கும். கண்டிப்பா இதுக்கும் ஏதோ ஒரு ஷார்ட் கட்டை கண்டுபிடிப்போங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. அதுவே குரோகோவை அப்படி கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்றதுக்கு ஐடியா கொடுத்தது நம்ம மோமோவா தான் இருக்கும். இந்த மேட்ச்ல நீ குரோகோவை தான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு மோமோ ஒரு பிளேயர் கிட்ட சொல்லி இருந்திருக்கும் போது யபா அதனால முடிஞ்சிருந்தா ஏற்கனவே பண்ணிருக்க மாட்டேனா அப்படின்னு புலம்பி இருந்திருப்பானா. இல்ல நீ அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஆக்சுவலி நீ அவனை மிஸ் பண்ணவே செய்யற. இன்னும் சொல்ல போனா கோர்ட்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது குரோகோட பிரசன்ஸ்ங்கிறது கம்மியா இருக்கும். லைக் அவன் தன்னை நோட்டீஸ் பண்ற மாதிரி பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ண மாட்டான். அந்த ஒரு காரணத்துக்காகவே யாரும் அவனை பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலி இவங்க வேனிஷிங் டிரைவை பத்தி பேசல. அந்த டாக்கோவை எப்படி நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லாரும் நம்ம ஹீரோ எங்க இருக்கிறாங்கிற பாத்துக்கிட்டே இருப்பானோ அந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. இந்த பிளண்டான எக்ஸ்பிளனேஷன் கேட்ட அந்த பையனும் அதுதான்மா எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல அதுக்குதான் நம்ம டோவோட கேப்டனும் சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பான். நீ குரோகோவை பார்க்காதன்னு. ஏன்னா குரோகோ மிஸ்டைரக்ஷன் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவன் யாருக்கு பாஸ் பண்ண போறானோ அந்த பிளேயரை அவன் கவனிப்பான். அந்த பிளேயர் கூட ஒரு ஐ கான்டாக்ட் மேக் பண்ணி அந்த பிளேயர் சைட்ல இருந்து அவன் எப்படி ஆடணும் அப்படிங்கறத யோசிப்பான். ஆகையால் குரோகோட அந்த வேனிஷிங் டிரைவோ இல்ல அந்த இக்னைட் பஞ்ச் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிங் டெக்னிக்கையோ தடுக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் யூஸ் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிற அவனோட மிஸ்டைரக்ஷனுங்கிற இந்த ஒரு டெக்னிக்கை காலி பண்ணியாகணும். கோச் ரீகோக்கும் புரியுது. கண்டிப்பா மோமோ ஏதோ சொல்லி கொடுத்து அனுப்பி இருந்திருக்கான்னு. நான் தான் சொன்னேன்ல எப்படி குரோகோவை அந்த பையன் தடுத்து நிறுத்திருக்கான் பாத்தியா அப்படின்னு ஹனமியா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஹனமியாவும் டோவோட கேப்டனும் ஒன்னா தானே படிச்சிருந்திருப்பாங்க. ஈவன் ஹனமியா இந்த சில்லியா ஆப்பனன்ஸை காயப்படுத்துற மாதிரியான இந்த கேம் பிளே இருக்குதுல அதை எக்காரணம் கொண்டும் டோவோட கேப்டனுக்கு எதிராக நான் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லுவான். ஏன்னா நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்மளோட எண்ணங்கள் என்னங்கிறத யூகிக்கிற அளவுக்கான ஒரு ஸ்மார்ட்டான ஒருத்தன் தானே வேண்டா வெறுப்பா சொல்ல அவனும் நம்ம குரோகோ கையில இருக்கிற பாலை தட்டி எடுத்துட்டு போக இசுகியும் தடுக்க வருவான். ஆனா தூரத்துல இருந்தே ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர் பாயிண்டர் ஸ்கோர் பண்ணி லீட்ல இருப்பாங்க 4 பாயிண்ட். ஆனா விட்டுறக்கூடாதுன்னு கேப்டன் ஹியூகாவும் 3 பாயிண்டர் எடுக்க போகும்போது அந்த சக்குரா பையன் கேப்டன் ஹியூகாவோட கால் ஸ்டான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தே அவன் அடுத்து என்ன மூவ் பண்ண போறான் அப்படிங்கறத யூகிச்சு அதை பிளாக் பண்றான். வேற வழி இல்லாம கியோஷி கிட்ட போய் கடைசியில ககாமி கிட்ட வர ககாமி எதிர்க்கிறதுக்காக அவன் நிக்கிறான். எது தாரணுங்கிற அவசியம் கிடையாது. வேற யாருக்குமே பாலை பாஸ் பண்ண முடியாத நிலைமையில இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் தயக்கம் காட்டும் போது அந்த சான்ஸ் எனக்கு போதுன்னு அவனே பாலை எடுத்துட்டு போய் அங்க ஸ்கோர் பண்ண பார்க்க திருப்பியும் ஹியூகாவும் சரி நம்ம ககாமியும் சரி தடுக்கிறதுக்காக வருவாங்க. ஆனா அசால்ட்டா அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவான். யாரு சாமி அவன் பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு அப்படிலாம் பண்றான். அவன் மனுஷனா என்னங்கிற மாதிரி தான் மத்தவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நேரமும் போயிட்டே இருக்க பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸும் அதிகமாயிட்டே இருக்கும். அந்த இடத்துல டோவோட பசங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவ்வளவுதான் எப்படியும் தோக்க போறானுங்கன்னு கைஜியோட ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பையன் சொல்லும் போது அதுக்கு ரியோட்டா இன்னும் தேர்ட் குவார்டரே முடியல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பொறுமையா பாக்கலாம்னு சொன்னாலும் அதுக்கும் கசாமா இல்ல ஆல்ரெடி மேட்ச் முடிஞ்சிருச்சு ஏன்னா கொஞ்சம் கவனின்னு சொல்லும் போது குரோகோவை செக்ல வைக்கிறதுக்காக அந்த டோவோட கேப்டன் இல்லாம வேற ஒரு பையன் நின்னுகிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன டோவில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸாலையும் நம்ம குரோகோவோட இந்த மிஸ்டைரக்ஷனை கண்ட்ரோல்ல வைக்க முடியுது. எப்படியும் குரோகோவால நீ டோவோட பசங்களுக்கு எதிர்த்து எதுவுமே ஆட முடியாது. இன்னும் சொல்ல போனா சேரின் கிட்டயே இந்த டோவோக்கு எதிராக ஆடுறதுக்கு இன்னும் ரிமைனிங் எந்த ஒரு கார்ட்ஸும் கிடையாது. அவனுங்கிட்ட எந்த ஒரு சர்ப்ரைசிங்கா மேட்சையே திருப்பி போடுற மாதிரியான எந்த ஒரு டெக்னிக்கும் கிடையாது. அதனால தான் அவங்க தோக்க போறாங்கன்னு சொல்லுவான். அப்போ டோவோட கேப்டன் குரோகோ கிட்ட ரொம்பலாம் சோகமா இருக்காத பங்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க வெறும் செகண்ட் இயர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் மட்டும் தான். இன்னும் நீங்க அடுத்த ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இன்னும் பெட்டரான பிளேஸுக்கு போக முடியும். அதனால தோக்க போற நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் போது குரோகோ யோசிச்சு பாக்குறான். ஒரு நாள் ஸ்கூல்ல இருக்கிற ஜிம்முக்கு வரும்போது அங்க நம்ம கேப்டன் ஹியூகாவும் கியோஷியும் பேசிட்டு இருந்திருப்பாங்களா. அப்பதான் கியோஷிக்கு அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இப்படி பாஸ்கெட் பால் ஆட முடியுமா டோர்னமெண்ட் வர முடியுமாங்கிறதே டவுட் தான். ஏன்னா இப்ப நடக்கிற இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கே இந்த ஒரு பிராக்டிஸுக்கே அதிகமா என்னோட காலை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். டாக்டர் சொல்லியும் அந்த பேச்சை கேட்காம தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்னா அடுத்து எந்திரிச்சு நிக்க கூட முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு பேசி இருந்திருப்பானுங்க. அதை யோசிச்சு பார்த்த குரோகோ இல்ல அது அவ்வளவு ஈஸியா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமோன் நாங்க எப்படியும் ஜெயிக்க தான் போறோம்னு கத்துவானா. அந்த ஒரு சத்தம் போதும் பசங்க எல்லாரும் திருப்பியும் ஓகே இன்னும் விட்டு கொடுக்க கூடாது டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபயர் அப் ஆக ஆரம்பிக்கிறானுங்க. இருந்தாலும் டோவோட கேப்டன் கலாய்ப்பான். அதான் உங்ககிட்ட வேற எந்த ஒரு மூவும் கிடையாது நீ என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டா அப்படிலாம் எதுவும் இல்லையான்னு நம்ம இசுகி சீனியரும் குரோகோவோட வேனிஷிங் டிரைவ் மாதிரி எஸ்கேப் ஆகி அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவானா. இதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த இசுகி பையனும் புதுசா ஏதாவது வச்சிருந்திருக்கானா அப்படின்னு
அப்படின்னு மோமோவும் கன்ஃபியூஸ் ஆக இது இசுகியோடது கிடையாது, இதுவும் குரோக்கோவோட தானே கோச் ரீகோ நினைப்பாங்க. இந்த மூவா பார்த்து அகாஷில இருந்து இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க. ஈவன் டோவோட கேப்டனும் பால் எடுத்துட்டு வர என்னடா இது கண்ணு முன்னாடியே இருந்த அந்த இசுகி பையன் எங்க போனா, ஒருவேளை போற போக்குல எல்லாரும் மாய மந்திரம்லாம் போட்டு இன்விசிபிளா ஆட போறானுங்களா என்னங்கிற ரேஞ்சுக்கு காண்டாயிட்டு ஒரு பாஸ் மேக் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிடுவான். ஹியூகா உள்ள பூந்து எடுத்து வரும். சகுராவும் ஹியூகாவை தடுக்கிறதுக்காக வரான். ஆனா ஒரு செகண்ட்ல அவரு காணாம போய் பின்னாடில இருந்து அவர் ஸ்கோர் பண்ற மாதிரி தெரிய எவனுக்கு எதுவும் புரியல என்னடா நடக்குதுங்கன்னு குழம்பி போயிருக்கும் போது அப்பதான் நம்ம டோவோட கேப்டன் ஒரு விஷயத்த நோட் பண்ண பிளாஷ்பேக் போகுது. தேர்ட் குவார்டர்ல நான் ஆடுறேன் அப்படின்னு குரோக்கோ சொல்லும் போது ஆக்சுவலி டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் வேணாம் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. உன் டெக்னிக் எதுவும் வேலைக்கு ஆகல, அதுக்கு நீ மோசம் நாங்க சொல்ல வரல, இருந்தாலும் எதுவும் ஒர்க் ஆகாதே அப்படின்னு சொல்லும் போது குரோக்கோவும் ஆமா அது எனக்கு தெரியும், அது தெரிஞ்சங்காட்டி தான் நான் இப்போ புதுசா வேற ஒண்ணு வச்சிருந்திருக்கேன்னு சொல்லியிருந்திருப்பான். அதுதான் இந்த வேனிஷிங் டிரைவ் அப்படிங்கிற மூவ். ஏன்னா இப்போ கோர்ட்ல இருக்கிற எல்லாராலையும் குரோக்கோ எங்க இருக்கிறான் அப்படிங்கறத நோட் பண்ண முடியும். குரோக்கோவால மிஸ் டைரக்ஷன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா குரோக்கோ எப்படி அவன் வேனிஷிங் டிரைவ் பண்றதுக்காக ககாமியோட பிரசன்ஸை பயன்படுத்திக்கிட்டானோ அதே மாதிரி இப்போ டீம்ல இருக்கிற எல்லாருமே ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே தன்னை தான் கவனிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம பிளேயர்ஸ் வேனிஷிங் டிரைவ் மூவ் பண்ணட்டும், அவங்க ஆப்போனன்ட்ஸோட பிரசன்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என் பிரசன்ஸை நான் அங்க காட்டுறேன். ஏன்னா எப்படியும் நான் குறுக்க வருவனா இல்லையான்னு சொல்லி மத்தவங்க பார்வை என் மேல இருந்துகிட்டே இருக்கும். அதுலதான் அவங்க எல்லாரையும் தான் டீம்மேட்ஸ் எல்லாரையும் வேனிஷிங் டிரைவ் பண்ண வச்சிருந்திருக்காங்கிற விஷயத்த மிடோரியமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பானா. ஆனா இதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னதுன்னா ஒன்ஸ் இப்போ டோவோட பிளேயர்ஸ் இத பாத்துட்டாங்கல்ல அப்படின்னா என்ன, இதுக்கு மேல அவங்கனால டோவுக்கு எதிராக இப்படி ஒரு மூவ பண்ணவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரே ஒரு சிங்கிள் மேட்சுக்காகவே நம்ம ஹீரோஸ் கிட்டத்தட்ட 3 டிஃபரெண்டான மூவ்ஸ் வந்து புல் ஆஃப் பண்ணியிருந்திருக்கான். ஸோ இவென்ச்சுவலி அடுத்த மேட்ச் டோவை கூட ஆடினாங்கன்னா கண்டிப்பா தோல்விதான். ஒரே மேட்சுக்காக இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, சண்டை செஞ்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறது தான் குரோக்கோட ஐடியாவே இருந்திருக்கு. ஆனா எப்பவும் போல இனிஷியல் சர்ப்ரைஸை தவிர அங்க டோவோட கேப்டன் கிட்ட பெருசா வேற எதுவும் இருக்காது. இருக்கிற மொத்தத்தையும் கழட்டி விட்டீங்க ஜெயிக்கலான்னு பாக்குறீங்களாடா, நடக்காதுன்னு சொல்லி அங்க பசர் பீட்டரோட தேர்ட் குவார்டரை முடிக்கிறாங்க. பெஞ்சில் உட்காந்துருக்கும் போது நம்ம கியோசி சீனியர் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி கையெல்லாம் முறுக்கிட்டு இருப்பானா. அப்ப ஹியூகா தான் பொறுமையா ஏரியாயோ பாரு, உன் டீம்ல இருக்கிற எல்லாரும் உனக்காக தான் ஆடிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் தனியா டீம்ல ஆடல, புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா ஆடு, ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கோர்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அவமனேவை கத்தி கத்தி கூப்பிட்டு மோமோ உள்ள அனுப்பி வைக்கிறா. சோ வெளியில நடக்கிற எந்த விஷயங்களும் அவமனேவோட மைண்ட்ல ஓடல கேமை தவிர. மேட்ச் கன்யூ ஆகிட்டு இருக்கும் போது அப்ப மோமோ யோசிப்பா ஆக்சுவலி அவங்கள மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது இதே மாதிரிதான் அவமனே மத்தவங்களோட பேச்செல்லாம் கேட்காம அவன் பட்டுக்கு பேன் உட்காந்துட்டு இருந்திருப்பானா. சோ இருக்கிற எல்லாரும் திட்டிட்டு இருந்தாலும் சாரிப்பா ஒரு மாதிரி கேமுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னாலே அது வெளியே நடக்கிற எதுவும் கேட்கல, அப்படிதான் மூளை ஒர்க் ஆகுதுன்னு அவன் சொல்லியிருந்திருப்பான். அன்னைக்கு சொன்னதோட சரி. அதுக்கப்புறம் அவமனே கிட்ட அந்த ஒரு ரியாக்ஷனுங்கிறதே இருந்திருக்காது. பட் இப்போ அந்த ரியாக்ஷன் அவமனேட்ட இருக்குதுன்னா அவமனே இதுக்கு முன்னாடி எப்படி கேமை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தானோ அதையே பண்றான் அப்படின்னு புரிய வர அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.